என் அண்ணன் வசந்தம் சொன்னார் 99% பெருநர் கிள்ளி பார்த்து விட்டார் அண்ணா, நான் 1% தான். மீண்டும் சொல்லுகிறேன், எந்த தொகுதியில் எந்த முடிவு எப்படியாக இருந்தாலும் 234 தொகுதிகளில் முதலில் நாற்காலி போட்டு உறுதி செய்யப்பட்ட தொகுதி ரிஷிவந்தியம், ரிஷிவந்தியம், ரிஷிவந்தியம். 10 ஆண்டுகள் நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். 2011-16 என் அண்ணன்களோடு 5 ஆண்டு. 2021 ஆளுங்கட்சி ஆனோம். எங்கள் மாவட்டத்தில் 8 தொகுதி, தஞ்சையில் 7 தொகுதி வென்றோம். ஒன்றே ஒன்றை இழந்தோம், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம். இழந்த தொகுதியிலும் வெற்றி பெற்றவர் இன்றைக்கு கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு தளபதி முன்னால் அணிவகுத்து வருகிறார். 8க்கு 8 நாங்கள், 8க்கு 8, 8க்கு 7 வெற்றி பெற்றோம். அமைச்சரவையில் இடம் இருக்கும் என எண்ணினோம். ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திற்கு உரியவர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை அண்ணன் மு.க. ஸ்டாலின், தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற பெருமை. அரசினுடைய தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டேன். அரசின் தலைமை கொறடா. என் அண்ணன் சொன்னாரே, நான் பேசுவதற்கு எழுதி தந்தவர், என்னோடு பயணப்பட்டவர், என்னோடு நெறிப்படுத்தியவர் என் அண்ணன் வசந்தத்தை வேறு யாராகவாவது நான் நினைத்திருந்தால் வேறு விதமாக இருந்திருப்பேன். என் உடன் பிறந்த சகோதரனாக என் அண்ணனை நான் நினைத்ததால் இன்றல்ல, நேற்றல்ல, என்றும் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எப்படி உங்களுக்கு பாதுகாப்போ அதில் பாதி பங்கு இந்த எளிய தொண்டன் கோவிசெலியன் ஆகிய எனக்கு உங்களுக்கு உண்டு. இல்லை என்றால் புதிய கட்டிடம் கேட்டு உடனே தருவோமா? வகுப்பறை தருவோமா? பட்டமளிப்பு விழாவுக்கு வருவோமா? உளுந்தூர்பேட்டையில் கல்லூரி கேட்டார் அமைச்சர், அதற்கு துணை நின்றது நீங்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், அறிவித்த அதே ஆண்டில் கல்லூரியை துவக்கி புதிய கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டிய முதல் வரலாறு நீங்கள் கேட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உண்டு. என் அண்ணனே, உன் உழைப்பு, உன் தொடர்பு, உன் பணி, உன் விசுவாசம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு மட்டுமல்ல, அருகே இருக்கிற கள்ளக்குறிச்சியையும் உளுந்தூர்பேட்டையையும் வெற்றி வாகை சூடித்தரக்கூடிய வகை